நேற்று நீங்க கலந்துக்கிற ஒரு கூட்டம் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. RSS உடைய கூட்டம் அப்புறம் கலந்துகிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்க தம்பி. RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே. நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசின அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டு கால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர் எங்க அண்ணன் உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசினேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய் அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னடா தமிழ் இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ் இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பாப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலர் ஏறு பெருஞ்சி திறனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்னை பேசுற? 1 மணி நேரம் பேசியிருக்கல. என்ன பேசணும்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசணும்னு எதிர்த்து பேசுற, கருத்தை எழுதுற.